இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பழைய உலகத்திலிருந்து உறவை முறித்துக் கொள்ள வேண்டும். சங்கம யுகத்தின் விசேஷத்தன்மை என்னவென்றால், படிப்பது இங்கே, பலனை எதிர்காலத்தில் அடைகிறீர்கள். அடுத்த பிறவியில் பலனை அடையக்கூடிய படிப்பு முழு கல்பத்திலும் படிப்பிக்கப்படுவதில்லை. பாபா வந்துதான் குழந்தைகளுக்கு விஸ்தாரமாக புரிய வைக்கின்றார். இங்கே கர்ம பந்தனம் இருக்கிறது, அங்கே கர்ம சம்பந்தமாகும். இந்த ஒரு பிறவிதான் பிராமண சம்பந்தமாகும். பிறகு 8 மற்றும் 12 பிறவிகள் தெய்வீக சம்பந்தத்தில் இருப்போம். பந்தனம் என்பது துக்கத்தின் பெயராகும். சம்பந்தம் சுகத்தின் பெயராகும். கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு நாம் கர்மாதீத் ஆகி செல்வோம். சத்யுகத்தில் அனைவரும் தூய்மையாகவும் சம்பூரண நிர்விகாரிகளாகவும் இருக்கிறார்கள். தூய்மையின் ஒளி கிரீடமாகும். பழைய உலகம் அழிய வேண்டும். இவையனைத்தும் புதைந்து இறந்து விடுவார்கள். சிலர் மூழ்கி இறப்பார்கள். சிலர் அதிர்ச்சியில் இறந்து விடுவார்கள். அணுகுண்டுகள் போன்ற விஷவாயுக்கள் கூட அழித்துவிடும். கலியுகம் முடிந்து சத்யுகத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக நடக்க வேண்டும். முயற்சி செய்ய வைக்க பாபா வந்துள்ளார். இது கடைசி வாய்ப்பாகும். மரணம் முன்னால் நிற்கிறது. அமர்ந்திருக்கும் போதே மனிதர்கள் திடீரென்று இறந்து விடுகிறார்கள். இறப்பதற்கு முன்னால் நினைவு யாத்திரை செய்யுங்கள். நீங்கள் இவையனைத்தையும் தாரணை செய்து பிறகு புரிய வைப்பதற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும். அப்பொழுது நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். பகவானுடைய ரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் நாடகத்தின் நடிகர்களவர். ஒவ்வொரு ஆத்மாவும் சரீரத்தோடு நடிப்பை நடிக்கிறது. ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுத்து நடிப்பை நடிக்கிறது. பாபாவை நினைவு செய்து செய்து நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். பிறகு தூய்மையான ஆத்மா பறக்கும். எந்தளவிற்கு நினைவு செய்திருப்பார்களோ, சேவை செய்திருப்பார்களோ, அந்தளவிற்கு அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். நினைவில்தான் நிறைய தடைகள் ஏற்படுகிறது. கடைசியில் அனைத்தும் காட்சியாகத் தெரியும். ஆனால் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு இவ்வளவு புரிய வைத்தும் நினைவு செய்யவில்லை. பாவம் அப்படியே இருந்துவிட்டது. இப்போது தண்டனை அனுபவியுங்கள் என்று காட்சி தெரியும். இந்த படிப்பே முடிந்துவிடும். கடைசி நேரத்தில் பச்சாதாபப்படாமல் இருப்பதற்காக பாபா வழி சொல்கின்றார். குழந்தைகளே, நல்ல விதத்தில் படித்துக் கொள்ளுங்கள். நல்லது